என்ன பண்ணுது உள்ள? இப்போ யாரும் இந்த பக்கம் ஓடின மாதிரி இருந்தது. பரிமளாக்கா, யார் நீங்க? என்ன வேணும் உங்களுக்கு? நான் யார் இங்க இருக்கட்டும், நீ யாரு? புதுசா இருக்க? ஆண்டி, நான் வந்து அனிதாவோட அத்தை பொண்ணு, ஊர்ல இருந்து வந்திருக்கேன். அப்படியாம்மா? அனிதாவோட அம்மா இல்லையா? இருக்காங்க ஆண்டி. நீங்க அவங்க ஃப்ரெண்டா? ஆமா ஆமா, அவங்க ஃப்ரெண்டு தான். கோமதி வந்திருக்காங்க சொல்லு, தெரியும் உங்களுக்கு. சரிங்க ஆண்டி, உட்காருங்க. இருக்கட்டுமா, பரவாயில்ல, கூப்பிடு. அவங்க உனக்கு என்ன அத்தை வேணுமா இல்ல சித்தி வேணுமா? அவங்க வந்து எனக்கு அத்தை தான். சரி, உங்க அத்தையை கொஞ்சம் கூப்பிடுமா, சீக்கிரமா, டைம் ஆகுது எனக்கு. இந்த ஒரு நிமிஷம் ஆண்டி கூப்பிடுறேன். அத்தை, உங்களை பார்க்க யாரோ வந்திருக்காங்க. இப்பதான் தெளிவா சொன்னேன், கோமதி வந்திருக்கான்னு சொல்லுன்னு. எல்லாம் அப்படிதான் இருக்குதுங்க, என் வீட்டுல இருக்கிற மாதிரியே தான். யாரும் வந்திருக்காங்க, உட்கார சொல்லு, வரேன். ஏக்கா, நன்னக்கா, கோமதி வந்திருக்கா. கோமதியா? அதை வரமா. ஆண்டி வராங்களா? உங்களை உட்கார சொன்னாங்க. இருக்கட்டுமா. அப்புறம் நீ என்ன கிளாஸ் படிக்கிற? ஆண்டி, நான் வந்து காலேஜ் படிக்கிறேன், ஸ்கூல்ல முடிச்சிட்டேன். அப்படியம்மா, காலேஜுக்கு போறியா? என் பொண்ணு கூட காலேஜ் தான் போறா. அனிதாவும் என் சின்ன பொண்ணு ஒரே காலேஜ் தான், ஒரே கிளாஸ் தான் படிக்கிறாங்க. அப்படியா? நான் வந்து வேற காலேஜ், எங்க வீட்டு பக்கத்துல இருக்க அந்த காலேஜ்ல தான் படிக்கிறேன். எத்தனாவது வருஷம் படிக்கிறேன்? நான் வந்து இப்பதான் முதல் வருஷம் சேர்ந்திருக்கேன். நான் வந்து எங்க அப்பா கிட்ட அனிதா படிக்கிற காலேஜ்ல தான் சேர்க்க சொன்னேன். ஆனா எங்க அப்பா வந்து அங்க சேர்க்கல, அது தூரமா இருக்கு, நம்ம வீட்டு பக்கத்துல இருக்க காலேஜ் சேர்ந்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அங்க சேர்த்து விட்டாரு. அப்படியா? இப்ப என்ன உனக்கு காலேஜ் லீவா? இல்ல காலேஜ் இருக்கு, இப்போ வந்து ஸ்டடி ஹாலிடேஸ் விட்டுருக்காங்க. அதனால தான் சரி இங்க வந்து படி சொல்லிட்டு எங்க அப்பா விட்டு போயிருக்காரு. அனிதாக்கா இருக்காங்களா, அவங்க எனக்கு சொல்லி தருவாங்களே, அதனால இங்க வந்து படி சொல்லிட்டு விட்டு போயிருக்காரு. ஏன்னா நிறைய டவுட் இருக்கு எனக்கு, எது படிக்கிறது எது படிக்க கூடாதுன்னு தெரியல. இவ்வளவு பெரிய புக்கா இருக்கா, மொத்த புக்கம் படிக்கணும் ரொம்ப கஷ்டமா இருக்கும்ல. அதை அனிதா கிட்ட கேட்டு போலாம், கேட்டு படிக்கலாம் சொல்லிட்டு இங்க இருக்கேன். படிக்கிறதுக்காக வந்திருக்கேன். சரிம்மா. படிக்கிறதுக்காக பசங்க ஊர் விட்டு ஊர்லாம் வருதுங்க, என் வீட்டுல இருக்குதுங்க. படிக்க மாட்டேங்குது, சின்னது காலைல ஏந்து கேட்டேன். நான் ஏன் காலைல ஏந்து யோசிக்கிறேன் அப்படின்னு கேட்குது. இதெல்லாம் குழந்தைங்க பாரு. இந்த பொண்ணு இந்த காலத்துல இவ்வளவு பெரிய முடி வச்சிருக்கு. நம்ம வீட்டுல இருக்கிறவங்க நல்லா அரங்க வெட்டி வச்சுக்குதுங்க, ஆம்பளை பையன் மாதிரி. ஏமா, உன் முடி நல்லா பெருசா இருக்க. என்ன நம்ம தடவுற? தேங்காய் தான் டி, தேங்காய் தான். அதான் என்ன ஹேர் ஆயில் தடவுறன்னு கேட்கறேன். அது வந்து வீட்டுல இருக்க தேங்காவை வச்சு செக்கில் ஆட்டி எடுத்து வந்து வீட்டுல வச்சிருக்காங்க, அந்த எண்ணெய் தான் தடவுறேன். நான் ஹேர் ஆயிலாம் தடவே மாட்டேன். அப்படியா? அதான் முடி நல்லா கருன்னு வளர்ந்துருக்கு. பார்க்கவே எவ்வளோ ஆசையாக இருக்குது. இந்த மாதிரி முடி இருந்தால் தினமும் தலையில் எண்ணெய் தடவி அழகாக ஜடை பின்னி பூலாக வச்சுன்னு போகலாம் காலேஜுக்கு. அதை விட்டுட்டு முடி நல்லா அரங்க வெட்டி வச்சிருக்காங்க. ஆண்டி, என் முடியை பார்த்து கண்ணு வைக்கிறீங்களா? ஐயோ, கரெக்டாக கண்டுபிடிச்சிச்சு. இல்லைம்மா நல்லா இருக்கேன்னு பார்க்குறேன். என் வீட்டு பசங்களுக்குலாம் சின்ன முடி தான். அதை விட்டால் பெரிய முடி வளரும் அதுங்களுக்கு. ஆனால் அதுக்கு என்ன பண்ணுங்க, தலை வார்த்தை சோம்பேதனை பண்ணிட்டுங்க இப்படியே கட் பண்ணி வச்சுருங்க சின்னதாக. இந்த மாதிரி இவ்வளோ பெரிய முடியாக இருந்துச்சு, எவ்வளோ நல்லா இருக்குன்னு பார்க்குறேன். நானே இதை கட் பண்ணிடலாம் தான் பார்த்துருக்கேன். எங்கள் அம்மாவும் எங்கள் அப்பா வந்து விட மாட்டேங்கிறாங்க. ஏம்மா முடி கட் பண்ண போகிறேன்? இந்த முடி அழகாக தானே இருக்கு. அங்கே முடி வர மாட்டேதுன்னு கஷ்டப்படுறாங்கன்னா நீங்கள் வந்து இருக்கிற முடியே கட் பண்ணி போடுறீங்க. ஐயோ, காலையில் எழுந்து இதை சிவி சிங்காச்சு ஜடையை போட்டு போகிறதுக்குள்ள பஸ்ஸே போயிடுது. இதனாலே லேட் ஆகி போகுது. அதனால தான் முதல்ல கட் பண்ணுற வேலை தான் பார்க்கணும். நான் கட் பண்ணிட்டு நான் பிசி வேணுமா கிளம்பி போயினே இருக்கலாம். இதனால தான் லேட் ஆகி போகுது. காலேஜில் போய் திட்டு வாங்க வேண்டியதாக இருக்குது. பார்த்துக்கோ இந்த காலத்து பசங்களை. வாடி கொண்டே. ஏக்கா, இது யாருக்கா? இது வந்து என் அண்ணன் பொண்ணு மதுமிதா. ஆண்டி, உங்ககிட்ட என் பேரே சொல்லவே இல்லை. நானும் கேட்கவே இல்லை, பேர் மறந்தே போயிட்டேன். ஆண்டி, என் பேர் வந்து மதுமிதா, மதுன்னு கூப்பிடுவாங்க. நல்லா இருக்கு பேர். சரி, நீங்கள் பேசிடுங்க, வேலை இருக்கு வெளியில. ஏடி, வெளியில என்னடி வேலை உனக்கு? உள்ள வாடி. இந்த வராத்த கோழி குஞ்சுங்களா என்ன கலரா இருக்கு. இங்கன்னா கொஞ்ச நேரம் சும்மா இருக்கிறாளா? வந்து இந்த பக்கம் ஓடுறதா, அந்த பக்கம் ஓடுறதா, மாட்டுக்கு பின்னாடி ஓடுறதா, கண்ணுக்குட்டி பின்னாடி ஓடுறதா, ஆட்டுக்குட்டி பின்னாடி ஓடுறதா, கோழி குஞ்சுங்களை மேய்க்கதான் இதே ஒரு வேலையை வச்சிருக்காமா. கொஞ்ச நேரம் சும்மா இருக்க மாட்டேங்கிறா. ஏன்க்கா? எங்க அண்ணா அதெல்லாம் எதுவுமே வளர்க்க மாட்டாங்க. அவங்க ஊர் வந்து சிட்டியா, அங்கே வளர்க்கறது கூட முதல்ல இடம் கிடையாது. இங்க வந்து பார்த்துட்டு இதெல்லாம் பார்த்து அவளுக்கு ஆச்சரியமா இருக்குது. இந்த மாட்டுக்கொட்டா, மாடு, இந்த மாடு கட்டியிருக்க பெல்லு, இந்த இது மாதிரி கட்டி வச்சிருக்கோமே செயின் மாதிரி, அதெல்லாம் வச்சு அவங்க அமைந்துக்கா. நாட்டுக்குட்டிலாம் ஓடுது, அதுக்கு பின்னாடியே ஓடின்னு இருக்கா. இதெல்லாம் பார்த்தது இல்லை போல இருக்கு. அதான் ஜாலியாக விளையாடி இருக்கா. நம்ம வீட்டில் இருக்கிறதுங்களாம் இதெல்லாம் பார்த்துட்டு அதுங்களே போர் அடிச்சு போயிருக்குது. அதை நம்ம உண்மைதாண்டி. இருக்கிறவங்களுக்கு அதோட அருமை தெரியாதான். சரியா சொன்னாக்கா. கிராமத்து வாழ்க்கை தான் சொல்லுன்னு இங்கே இருக்கும்போது தெரியாது. இதெல்லாம் விட்டுட்டு சிட்டியில் போயிருக்காங்க பற்றி அப்போ தான் தெரியும். ஆமாம், நான் வந்து விஷயத்தையும் வந்துட்டு பாருங்க. காலையில் குடத்தை வச்சுட்டு போனேன்னா கொஞ்சம் குடத்தை கொடுக்க குழாயில் போய் லைன் போனா எத்தனை நீ வச்சு தாண்டி இருக்கு, தினமலை தாண்டி இருக்கு. சரிக்கா, சாயங்காலமா ராதிகா நானெல்லாம் தீபாவளிக்கு ட்ரெஸ் எடுக்க போலான்னு இருக்கோம். நீ வரியா? இல்லையா? நேற்று அனிதாவை உங்க வீட்டுக்கு எதுக்கு காமிச்சேன்? தீபாவளி ட்ரெஸ் எடுத்து எப்போ போகலாம் சொல்லிட்டு கேட்கறது தானே அமிச்சேன். நீங்க பாட்டு கிளம்பி போறேன்னு சொல்றீங்க. அதான்க்கா, ராதிகா காலையில் தான் வந்து சொன்னா அவங்க வீட்டுக்கார வந்து சாயங்காலமா வர சொன்னாரா. போய் எடுத்துன்னு வந்துடலாம் ட்ரெஸ் நீ வாக்க அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் மாமியாரும் சரி நான் காசு நீங்கள் போயிட்டு வாங்க அப்படின்ச்சு. எங்கள் மாமியார் காசு நான் கிளம்பி இருக்க மாட்டேன். ஏன்னா பசங்களுக்கு இப்போ வர ஃபீஸ் கட்டணும் சின்னவளுக்கு. அதனால தீபாவளி ட்ரெஸ் எடுக்க மாட்டலான்னு பார்த்தா எங்கள் மாமியார் தான் காசு கொடுத்து நீ போய் பசங்க ட்ரெஸ் எடுத்துணுவா அப்படின்னு சொல்லிச்சு. அதனால தான் ராதிகா கூட போயிட்டு சாயங்காலமா ட்ரெஸ் எடுத்துன்னு வந்துடலான்னு பார்க்குறேன். நீங்களும் வரீங்களா? அதான் முதல்ல நான் தான் கூப்பிட்டேன், என்னை விட்டுட்டு நீங்கள் மட்டும் போயிட்டு வந்துருங்க. எப்போ இருந்தா நேற்று நான் போயிட்டு வந்துருக்க மாட்டேன். சரி, எல்லாரும் கும்பலாக போயிட்டு வரலாம் ஜாலியாக அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தேன். இப்போ வந்து நீ வரையா இல்லை நாங்கள் போகிறோன்னு சொல்லிட்டு கேட்க பற்றி அதாண்டி. சரிக்கா கோச்சிக்காத சாயங்காலமா கிளம்பு. 5 மணி பஸ்ஸுக்குலாம் போயிட்டு வந்துடலாம். பசங்க வந்து 3 மணிக்கெல்லாம் 3:30 காலேஜ் வந்துருவாங்கல்ல. வந்த உடனே கிளம்ப சொல்லு. சரி, 5 மணி பஸ்ஸுக்கு போயிட்டு எத்தனை மணிக்கு திரும்பி வரது? வந்துடலாம்க்கா, ஒரு 8 மணிக்கு 9 மணிக்கெல்லாம் வந்துடலாம். இந்த பிள்ளை பிடிங்க கூட்டிட்டு போனால் ஒரு நாள் ஃபுல்லாக ஆகும் மாதிரியே. ஒரு ட்ரெஸ் எடுக்கிறதுக்கு 3 மணி நேரம் 4 மணி நேரம் தேடுவாங்க. காலையில் போனால் தான் சாயங்காலம் இல்லை நைட்டு வீட்டுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். நீ போகிறதே நைட்டுக்கு போனால் எப்போ திரும்பி வருவேன்? நைட்டுக்கு இல்லைக்கா, சாயங்காலம் 5 மணி பஸ்ஸுக்கு சொன்னேன். அதாண்டி 5 மணி பஸ்ஸுக்கு தான் போகிறா. 5 மணி பஸ்ஸுக்கு போயிட்டு எத்தனை மணிக்கு வர போகிறான்? 11 ஆயிடும் நினைக்கிறேன் வீட்டுக்கு வரதுக்கு. ஐயோ, 11 மணிக்கு நான் வீட்டுக்கு வந்துட்டு வரேன். 9 மணிக்குள்ள வந்தேன்னா நான் தப்பிச்சேன். இந்த பசங்க நம்பி போறியா? 9 மணிக்குள்ள எப்படி வர போறியோ தெரியல. வேற என்ன பண்றது? பசங்களுக்கு லீவ் வேற இல்லை.
தீபாவளி வர நெருக்கத்தில் வந்துச்சு. இப்போ போனால் தான் நல்ல கலெக்ஷன்லாம் இருக்கும், நிறைய ட்ரெஸ்லாம் டிசைன் ட்ரெஸ்லாம் இருக்கும். நம்ம தீபாவளி நெருக்கத்தில் போனால் கம்மியாக தான் இருக்குமே. இப்போ இது ஆஃபர் கீஃபர்லாம் போட்டுருக்காங்கன்னு சொல்லியிருந்தாங்க. நம்ம இப்போ தேடி பார்த்து வாங்கிறது, விலை கம்மியாக பார்த்து வாங்கிறது கரெக்டாக இருக்கும். சரி போயிட்டு வரலாம். லேட்டாக தான் ஆகுது, அது மட்டும் நான் சேர்த்து. சரிக்கா 5 மணி பஸ்ஸுக்குள்ள கிளம்பி ரெடியாக வந்து பஸ் ஸ்டாண்ட் கிட்ட. அந்த பஸ் வேறு ஒரு சமயம் சீக்கிரமாக போய் ஒரு சமயம் லேட்டாக வரும். ஒரு 4:30 கிளம்பிடு. இந்த பஸ் நம்பி 5 மணிக்கு கிளம்பாத. நம்ம 5 மணிக்கு அங்கே போய் நின்று வச்சுக்க, நம்ம முன்னாடி போயிட்டு இருக்கோம். கொஞ்சம் சீக்கிரமாக கிளம்புனேன். அம்மாடி சேர்த்து நீங்கள் சொல்கிறது அந்த பஸ் நம்பவே முடியாது. கிளம்புறேன். ஏக்கா நைட்டுக்கு சேர்த்து சமைச்சு வச்சிருக்கா. ஹோட்டல் கிட்ட நைட்டுக்கு போகணும்னு நினைக்காத பசங்களா. சரி மாவு இருக்குது, குழம்பு மட்டும் வச்சுட்டு வந்துடுறேன். வந்து இட்லி தோசை கொடுத்துறேன். சரி ஏதோ ஒன்று பண்ணு. நான் ஒருத்தர் ஆரம்பிச்சு வச்சு ஹோட்டலுக்கு போய் சாப்பிட சொல்லிட்டேன். மொத்தமும் கலந்து வந்துடும். எத்து முறை காசு வந்து பத்தாது நம்மளுக்கு. அதான் நானும் சமைச்சு வச்சுட்டு தான் வரப்போறேன். என்ன ஹோட்டலுக்கு போய் 2000-3000 பில் போட்டுருங்க. ஆமாம் உஷாராக இருக்கும் அதுக்கிட்ட. சரிக்கா குடத்தை எடுத்து நான் கிளம்புறேன். நான் போய் வீட்டில் கொஞ்சம் வேலை இருக்குது. துணி எடுத்து வச்சு போட காயும். அப்புறம் எப்போ மழை வருது, எப்போ வெயில் வருது சொல்ல முடியல. சரிடி. ஏக்கா ரேஷனில் பச்சரிசி போட்டால் கொஞ்சம் சொல்லுக்கா. இந்த அதிர்ஷ்டம் முறுக்குலாம் சொன்னல தீபாவளிக்கா. இன்னைக்கு போட்டால் போடுவாங்கடி. அப்படியா இன்னைக்கு போடுவாங்களா? ஆமாம் மாதம் வந்து எத்தனை நாள் ஆகுது போடுவாங்கடி. போய் பார்க்கணும் கரெக்டாக. சரிக்கா கொஞ்சம் ஃபோன் பண்ணி சொல்லுண்ணா பச்சரிசி போட்டாங்கண்ணே. சொல்கிறேன். ஏன்னா சின்ன வந்தால் கூட போய் பார்த்துட்டு வந்து ரேஷன் என்ன போடுறாங்க ஏது போடுறாங்கன்னு. பெரிய போவே மாட்டா வீட்டை விட்டு வெளியிலேயே. அதான் உங்களை சொல்கிறேன். சரிடி சொல்கிறேன்டி. நீங்கள் எல்லாம் பொருள் வாங்கிட்டீங்களா? நான் இன்னும் எதுவுமே வாங்கடி. பருப்பு வாங்கல, என்ன வாங்கல, சக்கரை வாங்கல, எதுவுமே வாங்கவே இல்லை. போன வேலை சரஸ்வதி பூஜை ஆயுத பூஜை வந்துச்சுல, ரேஷன் கடை திறக்க லீவ் விட்டாங்க. இந்த வாரம் தான் திறப்பாங்க. இந்த வாரம் தான் வாங்கணும். ஆமாம் நான் கூட என்ன எதுவுமே வாங்கல. ரேஷன் கடை திறக்கலன்றேன். அப்புறம் நீ மட்டும் எது வாங்கியிருப்பா? ஆமாம் அப்போ கூட்டம் இன்னைக்கு அதிகமாக இருக்கும் போல இருக்கு ரேஷன் கடையில். அதில் சீக்கிரமாக போனால் சீக்கிரமாக வாங்கி வந்தனே இருக்கலாம். லேட்டாக போனால் தான் லைனில் போய் நிற்கணும். சரிக்கா நானே போகும்போது பார்த்துட்டு போகிறேன். எழுதி போட்டு வச்சுருப்பாங்களா இன்னைக்கு கடை திறப்பாங்களா இல்லையான்னு. இன்னைக்கு திறப்பாங்க கண்டிப்பாக. நான் என்னென்ன பொருள் போகிறாங்கன்னு தெரியல. மெயினாக எண்ணெய் சக்கரை வந்து பச்சரிசி வேணும் எனக்கு. தீபாவளி பலகாரம் சேர்த்துக்கு மற்ற பொருளை கூட தீபாவளி முடிஞ்ச பிறகு கூட வாங்கிக்கலாம். அப்போ தான் நாற்று நாட்களில் பலகாரம் செஞ்சு கொடுக்கறதுக்கு கரெக்டாக இருக்கும் எனக்கு. ஏன்டி உனக்கு அதுக்கு பலகாரம் செஞ்சு கொடுக்கணும்னா கடையை அரிசி வாங்கி நல்லா சூப்பராக சுட்டு கொடுக்க வேண்டியது தானே. ரேஷன் அரிசியில் போய் செய்ய போகிறேன்னு சொல்ல நல்லா இருக்குமா? ஏன் நல்லா இருக்காது? சூப்பராக இருக்கும். ரேஷன் பச்சரிசி தான் நல்லா மாவாக வரும் தெரியுமா? அதில் மாவு வச்சுன்னா அப்படியே சொல்கிறேன். நான் எப்பவுமே ரேஷன் அரிசி வந்து பலகாரமே செய்ய மாட்டேன்டி. கடையில் வாங்கி தான் செஞ்சுருக்கேன். சரியான ஆளு நீ. எதுக்கோ காசு கொடுத்து கடையில் வாங்கினக்கா? 1 கிலோ அரிசி 60 ரூபாய் 70 ரூபாய் விற்குது. எது கடையில் வாங்கினக்கா? இங்கே ஃப்ரீயாக போகிறது வாங்க கஷ்டமாக இருந்தேன். அப்படி இல்லை, டிஃபன்லாம் செய்கிறதா இருந்தால் பொங்கல்லாம் செய்கிறதா இருந்தால் நான் வந்து செஞ்சுப்பேன். அதுலேயே ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இந்த பலகாரம்லாம் செய்யும்போது எதை வாசனை கீசனை அடிக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து ரேஷன் அரிசியில் செய்யறதே கிடையாது. வாசனை வரக்கூடாதுன்னு வச்சுக்கேன். கொஞ்சோண்டு கல் உப்பு போட்டு 2-3 வாட்டி நல்லா கழுவுன்னு வச்சுக்கேன். அரிசி நல்லா ஏற்கனவே வெள்ளையாக தான் இருக்கும் பச்சரிசி. இன்னும் அந்த வாசனை கீசனை போய் நல்லா பட்டாட்டா ஆகிடும். அது வந்து 2 மணி நேரம் 3 மணி நேரம் ஊற வச்சோமா, நிழலில் காய வச்சோமா, அரைச்சோமா, அதிர்ஷ்டம் சுட்டோமா இருக்க வேண்டியது. அதை விட்டுட்டு இந்த மாதிரி 60 ரூபாய் 70 ரூபா கொடுத்து அரிசி வாங்கி தான் பலகாரம் செய்வாங்களாம். நல்லா கதையாக இருக்குது. இது இல்லை வசதி தான் காரணம் போடுதா? வசதி தான் காரணம். நாங்கள் அப்படியே கொடி சொல்லுங்க பாரு. அப்புறம் ஏன் ரேஷன் அரிசியில் பலகாரம் சுட மாட்டேன்னு சொன்னேன். ஏமா தெரியாம சொல்லிட்டேன். இந்த வாட்டி ரேஷன் நிறைய பச்சரிசி வாங்கி தான் பலகாரம் சுட போறேன். அப்படிவா வழிக்கே. சரி நான் போகும்போது ரேஷன் கடை திறந்துருக்கேன். நான் ஏதுன்னு பார்த்துட்டு ஃபோன் பண்ணுறேன்னே. சரிடி கேட்கணும்னு நினச்சேன், மறந்தே போயிட்டேன். நீ வந்து சக்கரை போட்டு அதிர்ஷ்டம் சுடுவியா இல்லை வெள்ளம் போட்டு சுடுவியா? நான் வந்து வெள்ளம் போட்டு ஒரு 50 சுடுவேண்டி. சக்கரை போட்டு 50 சுடுவேன். இந்த இப்போ ஒரு வாண்டு ஓடி போச்சு பற்றியா வெளியில். அதுக்கு வந்து சக்கரை அதிர்ஷ்டம் தான் பிடிக்கும். அதனால அதுக்கு மட்டும் சக்கரை அதை சுட்டு எடுத்துமே எங்கள் வீட்டில் கொடுத்துட்டு வருவேன். வருஷம் இப்போ இங்கே வந்துருக்குதா, இங்கே செஞ்சு கொடுக்க வேண்டியதான். ஓ அப்படியா? நான் எப்பவுமே வெள்ளம் போட்டு தான் அதிர்ஷ்டம் சுடுவேன். இந்த பசங்களாம் கேட்டுனே இருக்குங்க, அம்மா சக்கரை போட்டு செஞ்சு கொடுமா, சக்கரை போட்டு செஞ்சு கொடுமான்னு. அது நல்லா கொஞ்சம் புறப்புறான்னு இருக்கும் போது எங்கே அவங்க பசங்க வந்து கொடுத்தாங்களா கலத்தி பிடிக்க பசங்க. அதே மாதிரி செஞ்சு கொடுங்க. அப்புறம் எனக்கு சக்கரை போட்டு சுட தெரியாது. எப்படி தான் செய்ய போகிறேன்னு தெரியல. அதுவும் வெள்ளம் போட்டு சுடுற மாதிரி தான். ஏதோ பெரிய அதிசயம்லாம் கிடையாது. சக்கரை வந்து 2 கம்பி பதத்தில் வச்சுக்கூடாது. அந்த மாதிரி பாக்கு வச்சுன்னு வச்சுக்க கட்டாக்கு மட்டக்கணும். அதனால தக்காளி பதம் சொல்லுவாங்க பார்த்தியா, அந்த மாதிரி பக்கம் வந்தோடனே டக்குன்னு ஆஃப் பண்ணிடணும். அப்போ அந்த பாக்கு பதம் தான் சக்கரை வந்து நல்லா சாஃப்டாக வரும். அப்படியா இந்த வாட்டி தான் செய்ய போகிறேன். என்ன கூத்துல வரப்போகுதுன்னு தெரியல. பயப்படாம செய். எப்படி செஞ்சாலும் சாப்பிடுங்க. ஆளியாயிடும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. என் நாத்தனார் வீட்டுக்கு எடுத்து போய் கொடுக்குறது மட்டும் வெள்ளம் அதிர்ஷ்டம் செஞ்சுக்கணும். அதான் எனக்கு செய்ய தெரியும். என் நாத்தனாருக்கு அந்த அதிர்ஷ்டம் தான் பிடிக்கும். கூடிய முறுக்கு கொஞ்சம் ஓட்டோட அதெல்லாம் செஞ்சு எடுத்து போய் கொடுக்கலான்னு இருக்கேன். எடுத்து போய் கொடு. இந்த வாட்டி உங்கள் அண்ணன் வீட்டில் இருந்து வரல? எங்கள் அண்ணன் வருஷம் எடுத்து வந்து கரெக்டாக கொடுத்துருவாரு. கல்யாணம் 4 நாள்லேருந்து. ஆமாம் தீபாவளியானா என் பலகாரம் கண்டிப்பாக கரெக்டாக வந்துடும். அதெல்லாம் ஒன்றும் குறை இருக்காது. பக்கெட்டே தந்து இறக்கிடுவாங்க. எங்கள் அம்மா எங்கள் அண்ணி மாங்க இப்படி சொல்ல ஆரம்பிச்சிட்டு இருப்பாங்க. கரெக்டாக தீபாவளி அன்றைக்கி என்ன தீபாவளிக்கு மறுநாள் எடுத்து வந்து கொடுத்துருவாங்க. தீபாவளி வந்தாலே தின்பண்டத்துக்கு குறைவு இருக்காது. ஆமாம் தெரிஞ்சவங்க சொந்தக்காரங்க எல்லாரும் அங்கேக்கா கொடுத்துன்னு பரிமாறிக்கினேன். வீடு ஃபுல்லாக ஸ்நாக்ஸ். நீ சாப்பிடு நான் சாப்பிடு அது சும்மா முறுக்கும் சுற்றின்னு இருக்கும். அதுக்கப்புறமா சுற்றி பார்த்து இருக்க வேண்டியதான். அதை சுற்றியும் காணும் முறுக்கையும் காணோன்னு. ஆமாம் நம்ம வீட்டில் வந்து அரிசி இருக்குது, எண்ணெய் இருக்குது, சக்கரை இருக்குது. இருந்தாலும் பசங்களுக்கு எங்கே செஞ்சு தரோம்? தீபாவளியோட தீபாவளி தான். அந்த மாதிரி செஞ்சு தரும்போது எனக்கு பிடிக்க முடியல. இன்னும் மாதம் செஞ்சு கொடுங்க. சரி அப்புறம் அது நம்ம சரிதான். செஞ்சு கொடுத்தா சாப்பிட மாட்டாங்களா? அதெல்லாம் நல்லா உட்காந்தே சாப்பிடுவாங்க. கூட ஹெல்ப் பண்ண சொல்ல பண்ண மாட்டாங்க. நம்மளா வித்து முதுவலி வர உட்காந்து செய்யணும். சாப்பிட்டு குறை மட்டும் சொல்லுங்க. எல்லா வீட்டில் இருக்குது அப்படிதான் இருக்குது. பேசி மணியை போச்சு. இப்போ ரேஷன் கடைக்கு வேறு போனோம். போய் பார்த்துட்டு போயிட்டு காரை எடுத்துன்னு வந்து அரிசியும் சக்கரை முதல் வாங்கணும், எண்ணெய் வாங்கணும். சமைக்க வேறு செய்யணும். இன்னும் காலையில் எழுந்தது லேட்டாக போச்சு. சீக்கிரமாக இருந்தது இன்னும் சமையல் வேலை முடிஞ்சிருக்கும். நான் துணி தைக்கணும், சாமான் இருக்கணும். ஐயோ மையம் அந்த பொண்ணா பிறந்தது போதும். இந்த வீட்டில் வேலை செஞ்சு இந்த முதுகு கைண்டது போதும். அந்த ஜென்மத்திலாவது பையனாக பிறந்தணும். சரிக்கா நான் வரேன்க்கா. சரி ரேஷன் கடை பார்த்துட்டு கொஞ்சம் ஃபோன் பண்ண மறக்காம மறந்துட போகிறேன். பண்ணுறேன். குடத்தை எத்தனை போய் இப்பயே போடாதான் காலைல சீக்கிரமாக தண்ணி பிடிக்க முடியும். அடுப்பு ஏன் பிறந்தே மறந்து போயிட்டேன். வீடே அடங்காது. வீடா சுற்றின்னு வரது ஒரு வேலையை வச்சுன்னு இருக்குதுமா இது. ஆமாம் நான் வீடா சுற்றின்னு வரேன். வேலை வெட்டி இல்லாமல். அப்போ வேற எங்கே போயிட்டு வர? வேலையாக போயிட்டு வரையா என்ன? ஐயோ போன விஷயத்தையே மறந்துட்டேன்டி.
ஏன் என்னாச்சு? எதுக்கு போன? எதுக்கு வந்த? மறந்துட்டேன்ற? என்னத்த மறந்துட்டா? பரிமளக்கா வீட்டுல காலையில குடத்தை எடுத்துன்னு போய் வச்சுட்டு வந்தேன். அது திரும்பி எடுத்துன்னு வந்து தான் போன குடத்தையே மறந்து வந்துட்டேன் திரும்ப. ஏன் பரிமளக்கா வீட்டில் தான் குழாயில் தண்ணி விட்றாங்களா என்ன? இல்ல மடே, காலையில கொஞ்சம் லேட்டா எழுந்துட்டேன். அந்த மாமியார் கத்தின்னு இருந்தது. குழாய் தண்ணி பிடிக்கலான்னு போனேன், குழாய் தண்ணி நின்று போச்சு. அதனால அந்த காலி குடத்தை திருப்பி போனா எங்க மாமியார் திட்டுமே சொல்லிட்டு நான் இங்க எடுத்து வந்து வச்சுட்டு பால் வாங்கினேன் போன பரிமளக்கா வீட்டில் வச்சுட்டு கொடுத்தேன். அதான் சரி இப்போ வந்து எடுத்துன்னு போலாம் சொல்லிட்டு வந்தேன். பேசிட்டு அப்படியே வந்துட்டேன் நீட்டா. வேலையில் கரெக்டாக இருக்காத, வாய் பார்த்துட்டு வந்துருக்குறேன். ஆமாடி, ரேஷன்ல சக்கரை போடுறாங்களா பச்சரிசி போடுறாங்களா போய் பார்க்கணுமே, அதையே நான் போயிட்டு வந்துட்டேன். ஏன் பச்சை அரிசி சக்கரை வாங்கி இப்போ என்ன பண்ண போறா? என்னடி இப்படி கேட்டுட்ட? தீபாவளி வருதுல, பலகாரம்லாம் சேர்த்தவல, அதிர்ஷ்டம் சொல்லணும், முறுக்கு சொல்லணும், ஓடெல்லாம் சொல்லணும், எதுவுமே எங்கள் நாத்தனார் வீட்டுக்கு தான் வேற கொடுத்துட்டு வரணும். தேவையில்லையா பச்சரிசியா? ஆமாம்ல, தீபாவளி வருதுல மறந்தே போயிட்டேன். நீயாவது பரவாயில்ல, உன் நாத்தனார் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணின்னு போச்சுன்னா கூட அவங்க வீட்டுக்கார பேசினா கூட பரவாயில்ல சொல்லிட்டு அதுக்கு வந்து பலகாரம்லாம் எடுத்துமே கொடுத்துட்டு வர தீபாவளிக்கு பொங்கலுக்குலாம். எனக்கு பாரு, எங்கள் வீட்டில் ஒரு நாள் கூட எனக்கு எடுத்து வந்து கொடுத்ததே கிடையாது. அது கேட்டி கவலைப்படுற? நான் இருக்கல, அக்கா இருக்கல, அக்கா உனக்கு தீபாவளி பலகாரம் தரேனே. நீ வருஷம் வருஷம் கொடுத்துருந்தா இருக்கு எனக்கு. இப்போ தான் நம்ம புதுசாக கொடுக்குற மாதிரி பேசுகிறேன். நான் எங்கள் அம்மா வீட்டிலேருந்து எடுத்து வந்து கொடுக்கலன்னு சொல்லியிருக்கேன். அப்படியா? அவங்களோட மனசு ஒரு நாள் மாறும். எடுத்து வந்து கொடுப்பாங்க, கவலைப்படாத. ஆமாம், இப்படி தான் சொல்லி என்னையே நான் ஏமாற்றி வச்சு தேத்தி வச்சுன்னு இருக்கேன். ஆமா, நீ உங்ககிட்ட கேட்கணும்னு நினைச்சேன். என்னதுக்கா? 500 ரூபாய் கேட்க போறியா என்ன? என்கிட்ட சுத்தமாக இல்லைக்கா. இருமா, உங்ககிட்ட இப்போ யார் 500 ரூபாய் கேட்டாங்க? இப்போ வேற என்ன கேட்க போறா? தீபாவளிக்கு ட்ரெஸ் எடுத்துக்கு போகிறோம் எல்லாரும் சாயங்காலம். நான் ராதிகா பரிமளக்கா எல்லாரும் வரணும் சொல்லியிருக்காங்க. பசங்களை கூட்டிட்டு போகிறோம். நீ வரையா தீபாவளி ட்ரெஸ் எடுக்கிறியா? இது நல்ல கதையா இருக்குது. நீங்களாம் ட்ரெஸ் எடுப்பீங்க, நாங்களும் மட்டும் வாய் பார்த்துன்னு இருக்கோமா? ஏன் நாங்களும் எடுக்க மாட்டோமா? என்கிட்ட கேட்க வேண்டியது தானே? ஊருக்கு முன்னே போய் பரிமளம் கேட்டு போய் கேட்டு வரேன். அதான் உங்க கூட வந்து எல்லாத்துக்கும் ஹெல்ப் பண்ணிக்குது, எல்லா துணையும் நிற்குதா, எல்லாத்துக்கும் தானே வரேன். இப்பெல்லாம் கண்ணுக்கு தெரியாத ஆளு, இப்போதான் பரிமளம் கண்ணுக்கு தெரியும் உனக்கு. அது இல்லடி, அன்னைக்கு அந்த பொண்ணு வந்து பத்தியா, பரிமளக்கோட பொண்ணு அனிதா இப்போ வந்தேடி எங்கள் வீட்டுக்கு பஜ்ஜியில் சுட்டு பசங்க. ஆமாம், இப்போ என்ன அதுக்கு? அந்த பொண்ணு எதுக்கு வந்துருக்குன்னா, இந்த மாதிரி நாங்கள் ட்ரெஸ் எடுத்துக்கு போகிறோம் தீபாவளிக்கு, அதனால நீங்கள் வரீங்களா அப்படின்னு எங்கள் அம்மா கேட்டேன் சொன்னாங்க. அதுக்கு சொன்னால் கேட்கறதுக்கு வந்துருக்குது. நம்ம தான் அப்போ தான் வேலைக்கு போயிட்டு வந்தோமே, வேலையில் சொல்லிட்டேன். ஆமாம், அதான் ராதிகா சொன்னா, நான் வந்து எங்கள் வீட்டுக்கார வந்து ட்ரெஸ் எடுத்து தரேன், வந்திருக்கா 5 மணிக்கெலாம் அப்படியே நீ ட்ரெஸ் எடுத்துப்ப அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்ன காசு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு என் மாமியார் தான் நான் காசு நீ போய் எடுத்துக்கோ பசங்களுக்கு எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிச்சு. அதான் சரி எங்கள் அம்மா கிளம்பலான்னு இருக்கிறேன். அந்த பரிமளக்கா அன்னைக்கு வந்து பசங்களோட கேட்டதில்ல, அதை போய் சொல்லிட்டு எடுக்க போகிறேங்க, நான் வரையா போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறதுக்கு போனேன். இப்போ நீங்களாம் ஒன்றாயிட்டீங்க, எங்களை விட்டுட்டீங்க அப்படியே. ஏய், அதான் கேட்கல, வரையா இல்லையா? நீ சும்மா கதை வாழ்க்கை இருக்காது ஆளுங்களா? இப்போ திடீர்னு கேட்டால் நான் எங்கள் வீட்டுக்கார கேட்க தேவையில்லையா? ஃபோன் பண்ணி கேளுடி. ஃபோன் பண்ணிலாம் உனக்கு கேட்க தேவையில்ல. நீங்கள் எல்லாரும் போகும்போது நான் மட்டும் எப்படி சும்மா இருக்க முடியும்? சரி வரேன். எத்தனை மணி பஸ்ஸுக்கு போகிறீங்க? இங்கே 5 மணி பஸ் இருக்குல்ல, 5 மணி பஸ்ஸுக்கு தான் போகிறோம். சரி நானும் வரேன். காசு நீ பண்ணுவேன்? என் வீட்டுக்கார ஏடிஎம் கார்டு வீட்டில் தான் வச்சுட்டு போயிருக்காரு, எடுத்துன்னு வரேன். பரவாயில்ல, வீட்டில் தான் வச்சுட்டு போயிருக்காரா? ஆமாம், எவ்வளோ வேணுமா செலவு பண்ணிட்டு மீதி வந்து தெரியாத மாதிரி வச்சிட வேண்டியது அங்கே. சரி, பார்த்து பக்குவமாக செலவு பண்ணு, மாட்டிக்கு போகிறேன். எத்தனை வண்டி அந்த மாதிரி எதுவும் செலவு பண்ணியிருக்கேன் இது வரைக்கும் கண்டுபிடிக்கல. என் வீட்டுக்கார சரி என்ன மக்கு. மக்கா ஆமாம், ஒரு நாளைக்கு எப்படி இருந்தாலும் 500 ரூபாய் நான் அதை வந்து எடுக்கிறேன். அவருக்கு மெசேஜ் வரும். இது வரைக்கும் கேட்டது கூட கிடையாது என்கிட்ட. ஏன் 500 ரூபாய் எடுத்த அப்படி சொல்லிட்டு என்ன சண்டை கூட போட மாட்டேன் தெரியுமா? ஏண்டி, அவர் ஃபோனுக்கு தான் மெசேஜ் வரும்ன்ற, அப்போ எப்படி உன்னை கேட்காம இருப்பாரு? அவருக்கு தெரியுது நம்ம வயசு தான் எடுத்து செலவு பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே கம்முன்னு இருக்காரு. ஆனால் நீ என்ன சொல்கிறேன், எங்கள் வீட்டுக்கு 10 ரூபாய் கூட தர மாட்டேங்கன்னு சொல்லுறதுலாம் சொல்லி ஏமாத்திருக்கேன். பின்ன தினமும் இந்த மாதிரி காசு எடுத்து செலவு பண்ணுறேன் தெரிஞ்சிருந்தா 100 கூட 200 கூட கடன் கேட்காதுங்க. அதுக்கு தான் அப்படி சொல்லி வச்சிருக்கேன். உஷார் தண்டியாலே உஷாராக இருந்தால் தான் இந்த ஊரில் பழைக்க முடியும். சரி, 5 மணி பஸ்ஸில் கிளம்பிட்டேன். நான் ரேஷன் கடையில் போயிட்டு அரிசி போடுறாங்களா சக்கரை போடுறாங்களா பார்த்துன்னு போய் கால் எடுத்துன்னு போய் வந்து வாங்கணும். சரி நானும் வரேக்கா, அப்படி பார்த்துன்னு வரலாம். ஏன்னா உனக்கு வீட்டில் வேலை கிடையாதா? நான் எனக்கு வீட்டில் வேலை செஞ்சிருக்கேன். என் மாமியார் பார்த்துக்கோ, அதெல்லாம் அது எதுக்கு தண்டத்துக்கு வீட்டில் இருக்குது? வீட்டு வேலை செய்யறத விட வேற என்ன வேலை இருக்குது? சரிட்டு வா நம்ம போகலாம். கொடுத்து வச்ச மகராசிடி ஆனா நீ. கண்ணு வைக்காத வா. இன்னைக்கு ஒரு நாள் லேட்டா எழுந்துட்டா சொல்லிட்டு என் மாமியார் என்ன எப்படி வருத்து குடிச்சு தெரியுமா இன்னைக்கு? உனக்கு சாமர்த்தியம் கிடையாது மாமியார் எதிர்த்து பேசுறதுக்கு. அது நம்ம கரெக்ட் தான். தினமும் வாட்டமா ஆக்கி கொட்டின்னு இருந்தா அது குறை சொல்லி தான் சுத்தின்னு வருங்க. ஒரு நாளைக்கு என்ன ஆக்கிற மாதிரி ஆக்கி போடு, அதோட வாயை திறக்காதுங்க பேர் அதுங்க சோறாக்க ஆரம்பிச்சிருங்க. அது எப்படி ஆக்கி போறது? ஒரு நாளைக்கு சமைக்கும் போது சுத்தமா உப்பே போடாத, புரியுதா? அப்போ வந்து அன்னைக்கு கேட்பாங்க, என்னடி சாப்பாடுல உப்பே இல்லை, குழம்புல உப்பே இல்லை அப்படி சொல்லிட்டு என்ன அவன் மறுநாளைக்கு வந்து ஒரு டப்பா உப்பு அதில் கொட்டி வைய. ஐயோ இது என்னடி இவ்வளோ உப்பு அதிகமாக இருக்கு அப்படி சொல்லிட்டு கத்துங்க. அப்புறம் வந்து இன்னொரு நாளைக்கு நம்ம சமைக்கவே விடாதுங்க. இது உப்பும் ஒழுங்காக போட மாட்டேங்குது, ஒன்றும் போட மாட்டேங்குது, நம்மளே சமைச்சிடலாம் சொல்லிட்டு சமைக்க ஆரம்பிச்சிருங்க. அதோட நமக்கு சமையல் பக்கமே போக வேண்டிய வேலை கிடையாது. சமையல் கட்டு பக்கமே காலை வைக்க தேவையில்ல, அதுங்களே சமைச்சு நம்மளுக்கு போடுங்க. இந்த ஐடியா எனக்கு தெரியாம போச்சுடி. நான் 20 வருஷமா நான் தானே சமைச்சு போட்டுருக்கேன் மாமியாருக்கு, வீட்டில் இருக்கவங்க எல்லாருக்கும். இந்த மாதிரி தெரிஞ்சிருந்தா கல்யாணம் புதுசுலேயே உப்பு வாரி கொட்டியிருப்பேன். அதான் சொல்றேன், இந்த விஷயத்துக்கு நீ சரிப்பட்டு வர மாட்டேனே. வா வா, எல்லாம் தேவையே வளர்த்துட்டாங்கம்மாங்களா. இப்படிதான் ஒரு நாள் என் மாமியார் வந்து உன் வீட்டுக்காரனுக்கு ஒரு நாளாவது சமைச்சு போறியா, நீ எல்லாம் அதுக்கு தண்டத்துக்கு இருக்கிற, உன்னை போய் கல்யாணம் பண்ணி வந்து வச்சிருக்கானே அப்படி இப்படின்னு காய்ச்சி மூச்சுன்னு கத்தின்னு வந்தது பாரு எனக்கு கோவம். என்ன பண்ண? அன்னைக்கு நானே போய் சமைச்சேன் பாரு. அப்புறம் என்னாச்சு? என் வீட்டுக்காரர் என் காலிலே விழுந்துட்டாரு பாத்துக்கோ. அவ்வளவு சூப்பரா சமைச்சு கொடுத்தியா? இப்ப நல்லா சமைக்க தெரியும், சமைக்க வேண்டியது. நீ வீட்டுக்காரர் உன் காலடியில கிடப்பாரு. அவர் எதுக்கு என் காலடியில் விழுந்தாரு? இனிமே சமையல் பக்கம் கால் வைக்காதமா, நீ சமைக்காதமா, உனக்கு கெஞ்சி கேட்டுக்கிறமா சொல்லிட்டு என் காலில் விழுந்தாரு. அடிப்பாவி. எங்க அம்மா உங்ககிட்ட சண்டை போட்டாங்கன்னா சமைச்சு தரல புருஷனுக்கு அப்படி சொல்லிட்டு சண்டை போட்டாங்கன்னா நீ வந்து ரோஷம் வந்து இது மாதிரி சமைப்பியா? இனிமே நீ அடுப்புல கிட்ட வந்தேன்னு வச்சுக்க, அவ்வளவுதான் உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு. அப்படி சமைச்சு கொடுத்தா? கறி குழம்பு வைக்க சொன்னாங்க. சிக்கனா மட்டனா? நான் எங்க சிக்கன் வாங்கினேன், எங்க மட்டன் வாங்கினேன். அப்புறம் எப்படி கறி குழம்பு வச்சா?
அடுப்பு பற்ற வைக்கிறேன்ல அந்த கறி நிறைய இருந்தது, எடுத்து காரக்கணும் மாதிரி வச்சு அதில் போட்டு கொடுத்துறேன். அது சாப்பிட்டு தான் என் வீட்டுக்காரன் காலையில் விழுந்து வந்தாரு. அது போய் யாரையும் சாப்பிடுவாங்க? தெரியுதா, என்ன சமைக்க சொன்னா அப்படிதான் சமைப்பேன். பாவனி உன் வீட்டுக்காரங்க மாமியாரம் யார்கிட்ட எந்த வேலை சொல்லணும்னு தெரியாத, சமைக்கணுமா சமைச்சு போட்டு அடுப்பங்கரையிலே உட்காந்து இருப்பாங்க. நாங்கள் சிங்கப்பின்னு சமைக்கலாம் மாட்டோம். எங்களை அடக்கி வைக்கலான்னு பார்க்குறாங்களா சமையல் ரூமில்? மற்றவங்களுக்கு சமைச்சு போடுறே இல்லையா, உனக்கு நீ தின்றதுக்காக சமைக்க கற்றுக்கடி. என் மாமியார் இருக்க வரைக்கும் எனக்கு அது கவலையே கிடையாது. அதெல்லாம் நல்லா சூப்பராக சமைக்கும். இப்படியே ஏமாத்தி சுற்றின்னு வா. ரொம்ப பேசாத வா மணி வந்து ரேஷன் கடை மூடிட்டு போயிட்டு போகிறாங்க. மாமா ஓடு ஓடு ஓடு.